ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நமக்கு சூப்பரான ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் என்னோட மொபைல் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதாவது குரோமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கமெண்ட்டுக்கான அந்த ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து ஒரு பழைய அப்டேட் ஒன்று இருக்குது, அதை சொல்லிக்கிட்டு நான் புதிய அப்டேட் வந்து சொல்கிறேன். பழைய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியில் நம்ம சேனல் கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பப்ளிஷ்ட் இருக்கும், ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ இருக்கும், பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து லைக்லி ஸ்பாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக்லி ஸ்பாம் அப்படிங்கிறது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் இன்னும் ரிமூவ் ஆகலை. ஒரு சில சேனல்ஸில் ரிமூவ் ஆகிருக்கு, ஒரு சில சேனல்ஸில் இன்னுமே இருக்குது. அதாவது என்னோட இந்த தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கிற இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக்லி ஸ்பாம் அப்படிங்கிற அந்த செக்ஷன் வந்து கிடையாது, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் வந்து இன்னுமே லைக்லி ஸ்பாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இருக்க தான் செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு பழைய அப்டேட் தான். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய அந்த புதிய அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமெண்ட்ஸ் ஹியர் ஆர் ரிமூவ்ட் ஆஃப்டர் 60 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வரக்கூடிய கமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்தாலும் 60 நாளுக்கு அப்புறமா 60 daysக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கலி யூடியூப் என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கமெண்ட் அந்த இடத்துல வருதுன்னா அது வந்து உடனே வந்து ரிமூவ் ஆகாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து 60 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பழைய கமெண்ட் எல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இது வந்து நார்மலான பப்ளிஷ்டு கமெண்ட்டில் உங்களுக்கு இது வந்து நடக்காது. ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் மட்டும்தான் இந்த மாதிரி அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் என்ன மாதிரி கமெண்ட் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனில், அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வந்து ரிவ்யூவில் போகணும் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது எங்கே போயிடும், ஒன்று ஸ்பேமில் போகும், இல்லைனா ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வந்து வந்துடும். இப்போ வந்து ஸ்பேம் வந்து இல்லாததுனால மேக்ஸிமம் அது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் தான் நமக்கு வந்து வரும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஆப்ஷனும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது யாராவது லிங்க் அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகுறது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் தான் வரும். ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்காம இருந்தால் கூட 90% வரக்கூடிய அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ட் ஃபார் ரிவ்யூக்கு கீழே தான் வரும். அதாவது யாராவது வந்து அவங்களோட சேனலோட லிங்க் கொடுக்குறது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்தாங்க, எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வந்து வந்துடும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பண்ண சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, ப்ரொமோட் பண்ண சொல்கிறது எல்லாமே இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூக்கு கீழே தான் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது, அதெல்லாம் கூட யூடியூப் படி கொடுக்கக்கூடாது. அதாவது நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்குறது, நம்மளோட இமெயில் ஐடி, இந்த மாதிரி யாராவது வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறாங்கன்னா அதுவுமே இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூக்கு கீழே தான் வந்துடும். ஸோ இது எல்லாம் நம்ம உட்காந்துருந்து என்றைக்குமே நம்ம கரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு சில நேரம் டைம் இருக்காது. இருக்குது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நம்ம ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் கூட யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் வரக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியவே தெரியாது, ஷோ ஆகவே செய்யாது. அந்த கமெண்ட் வந்து யார் பண்ணாங்களோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து யார் வச்சுருக்கோமோ நமக்கு பார்த்தா தெரியுமே தவிர மற்றபடி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு பொதுவாக யாருமே ஹெல்ட் ஃபார் ரிவ்யூலாம் செக் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக பப்ளிஷ்டு கமெண்ட்டில் என்ன இருக்குது அதுதான் மட்டும் பார்ப்பாங்களே தவிர ஹெல்ட் ஃபார் ரிவ்யூவில் போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து யாருமே இந்த மாதிரிப்பட்ட கமெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு, அது யாருக்கும் ஷோ ஆகவும் செய்யாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது யூடியூப் தரப்புலேருந்தே உங்களோட சேனலுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை வந்து நமக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒன்றா ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.